அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா LOAன்னு சொல்லப்படுற லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன சரிங்களா? உண்மையாலுமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதா? இந்த தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக் வந்ததுக்கு அப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான ஹைப் இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு பயங்கரமா எகிரிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ்னு போடுறாங்க, ஒர்க் ஷாப்னு போடுறாங்க, வாட் எவர் யூ வாண்ட் மேனிஃபெஸ்ட் வித்தின் 3 daysன்னு போடுறாங்க, என்னென்னமோ டெக்னிக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே வேலை செய்யுதா? இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யணும்னா அதுக்கான ஒரு கீ என்ன, எதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் 100% வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If you want to attract something or you want to know about the universe, just think in terms of energy, vibration and frequency. அப்படிங்கிற இந்த ஒரு கோட்டையும் இந்த 3 வார்த்தையும் வச்சுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் எடுக்கிற மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வரைக்குமே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்றாங்க. முதல்ல எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, இந்த பிரபஞ்சம் இருக்குன்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். உடனே 432 423 32 ஹெர்ட்ஸ் ஏன்னா 986 ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஏதோ ரேடியோ ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நீங்க இந்த மியூசிக்ல உட்காந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நடக்கும், இந்த மியூசிக்ல பண்ணீங்கன்னா நடக்கும், இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு நடக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாகவும் ஃபர்ஸ்ட் கரண்ட் இன்டர்வியூ ப்ரொடியூஸ் பண்ணவராகவும் தெரியுதோ இல்லையோ, பட் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அவர் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரோட ஒரு நல்ல ஒரு அருமையான கோட் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு அன்லாக் த மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், you must know the secrets of the number 3, 6 and 9 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை அவர் எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு ஞானி மாதிரி அவரு சாதாரணமா இவங்க இப்ப 3, 6, 9 என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், காலை மாலை இரவுன்னு 3 நேரம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு 6 வாட்டி 9 வாட்டி நம்ம வேணுங்கிறது எழுதிட்டே இருந்தோம்னா நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிரும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அவர் இதை சொல்லிட்டு போயிருப்பாருங்களா? உட்காந்து 3 வாட்டி ஒரு நாளைக்கு 3 வேலை 6 வாட்டி 9 வாட்டி எழுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த 3, 6, 9 அப்படிங்கிற அந்த 3 நம்பர்ஸ்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அது எதோட கனெக்ட் பண்ணணும்னா, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பொருளுமே எந்த ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில இயங்குது அப்படிங்கறதோட ஒரு சீக்ரெட் அந்த 3 நம்பருக்குள்ளேயே இருக்கும். இந்த 3 நம்பரோட சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிஜமா யூனிவர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான கோடு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கான இது என்ன அப்படிங்கிறது. இவங்க சொல்ற மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி பேப்பர்ல எழுதுறது கிடையாது. ஏன்னா நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுங்க. அடுத்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா உடனே இவங்க எடுத்துட்டு வந்தது யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க அலைன் ஆயிருவீங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மேட்ச் ஆனா அலைன் ஆயிரலாங்க. பட் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற மாதிரி எதுதோ கண்டதையும் நம்ம பண்ணோம்னா யூனிவர்ஸோட அலைனே ஆக முடியாது ஃபர்ஸ்ட், சரிங்களா? யூனிவர்ஸோட அலைன் ஆகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு யூனிவர்ஸோட அந்த லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும். அந்த லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த லாங்குவேஜ் பஞ்சபூதத்துக்குள்ளேயுமே இருக்குது, இல்லைன்னா நீங்க பாக்குற வானத்திலயுமே இருக்குது. என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலுமே யூனிவர்ஸ் ஒரே லாங்குவேஜ் தான் எல்லா நேரத்திலயுமே யூஸ் பண்ணும். அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோட எண்ட்ல இது என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த லாங்குவேஜ்ல நீங்க கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சா மட்டுமே உங்களுக்கு ஆக்சஸ் கோட் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி, ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி நீங்க எனக்கு இது வேணும், எனக்கு இந்த கார் வேணும், இது வேணும் நீங்க நினைச்சாலும் கிடைக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு இவங்க பலதரப்பட்ட டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா 55x5 33x3 இல்லைன்னா 369 டெக்னிக், இல்லைன்னா காலையில வேக்கப் ஆனனும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன், வாட்டர் மெமரி மேனிஃபெஸ்டேஷன் எங்கெங்க இருந்தெல்லாம் நாளுக்கு நாள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாஸ்டர்ஸ் புதுசு புதுசா என்னென்னமோ விசித்திரமா யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஐடியாலாம் எங்க உட்காந்து யோசிக்கும் போது வருதுங்கிறது எனக்கு தெரியல, நானே யோசிச்சு பார்த்தேன். ஆனா இந்த டெக்னிக்கால வேலை செய்யுமா அப்படின்னா 100ல ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ பை லக்ல வேலை செய்யும். மற்ற எல்லாத்துக்குமே இதெல்லாமே வேலை செய்யாது, சரிங்களா? ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இதை ஏன் வேலை செய்யாது நான் அப்படின்னு சொல்றேன்னா, இது ஏன் எப்படி செஞ்சா வேலை செய்யுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மேனிஃபெஸ்டேஷனும் எங்க இருந்து உருவாகும்னா உங்களோட கர்மா பேட்டர்னுக்குள்ள இருந்து தான் ஃபர்ஸ்ட் உருவாகுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கலாம், எத்தனையோ பர்சன்ஸ் இருக்கலாம், எத்தனையோ என்னென்னமோ இருக்கலாம். ஆனா
உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டேஸ்ட் இருக்கும். நீங்க வந்து அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளேயே தான் யோசிப்பீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 2 கலர், ஒரு கிரீன் கலர், இல்ல ஒரு ப்ளூ கலர், ஒரு பிங்க் கலர் பிடிக்குதுன்னா நீங்க வந்து திருப்பி 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 இந்த உலகத்துல வந்து எத்தனையோ கலர்ஸ் இருந்தாலும் நீங்க அந்த 3 கலருக்குள்ளேயே தான் யோசிப்பீங்க. எனக்கு இந்த கலர் வேணும். எங்க பார்த்தாலும் உங்க மேட்சிங் வந்து அந்த கலருக்குள்ளேயே வரும். ஏன்னா இது எல்லாமே உங்க கர்மா பேட்டர்னுக்குள்ள இருக்கிற விஷயம் தான். இப்போ இந்த நபர் தான் நீங்க வந்து எத்தனையோ பேர், எத்தனையோ பசங்க, பொண்ணுங்க, யார் வாட் எவர் இட் இஸ், இந்த பொருள் இருந்தாலுமே வந்து நீங்க வந்து சர்டைன் டைப் ஆஃப் பொருள், சர்டைன் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ள மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து உருவாகுனா உங்களுக்குள்ள இருக்கிற கர்மா பேட்டர்னுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இவங்க சொல்ற மாதிரி நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நீங்க வந்து எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்க பேட்டர்னுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இத்தனை நாள் ஏன் இது உங்களுக்கு தெரியலன்னா நம்ம உள்ள போய் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணல. ஏன் நமக்குள்ள என்ன நடக்குது, கர்மானா என்ன, நம்ம எதை யோசிக்கிறோம், எங்க இருந்து இந்த தாட்ஸ் வருது, இது எதுவுமே நம்ம யோசிச்சது இல்லை. ஸோ நம்ம என்ன நினைச்சுக்கணும், நம்ம தான் வந்து எதை வேணாலும் பார்த்தோம்னா நமக்கு ஏதோ பிடிக்குது அதை நினைக்கிறோம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஆனால் உண்மை என்னன்னா உங்க கர்மா பேட்டர்னுக்குள்ள இருக்குதா, அப்பொழுது மட்டும்தான் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கே நீங்க வந்து தயாராகி உள்ள போவீங்க. அப்படி நீங்க உள்ள போனாலும் எடுத்தோன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடந்திருந்தானா 90% பீப்புள்ஸ்க்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து கடைசி வரைக்கும் 0 ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்குது. ஏன் 0 ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த 10% வந்து ஏன் எக்ஸெப்ஷன்ல வச்சிருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கறது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை மாதிரிப்பா, நீ வந்து அந்த குழந்தைக்கு என்னத்தை ஃபீட் பண்ற அதை அப்படியே செய்யும்பாங்க. இந்த இடமே தப்பு. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான், அது உண்மைதான். ஆனா அந்த ஒரு குழந்தைங்கிறது வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு, இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா அவன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க சொன்னா வந்து அந்த வேலையை கேட்குமா? இல்ல எங்க இருந்தோ வந்து நீங்க வந்து அதுக்கு போய் நீ இதை செய்ய, இல்ல எனக்கு இதை கொடுனா அது செய்யுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லப்படுற அந்த குழந்தை நீங்க சொல்றீங்களா, அது கூட ஃபர்ஸ்ட் நீங்க பழகணும். அது என்னெல்லாம் பிடிக்குது, அது எப்படி வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து யாருமே வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற கிளாஸ் போடுற யாருமே சொல்லி தரதில்லை. ஆனா உடனே சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு குழந்தை, நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது சொல்லுங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அஃபர்மேஷன் சொல்லுங்க, இது எதுவுமே வந்து வேலை செய்யாது கடைசி வரைக்கும். இதெல்லாம் எப்படின்னா உங்க மைண்ட் வந்து நீங்க ஏமாத்துறீங்க. அந்த ஏமாத்து வேலை வந்து என்னைக்கோ ஒரு நாள் இல்ல 2 நாள் நடக்கலாம், காலம் பூரா வந்து இதெல்லாம் நடக்காது. சரிங்களா? அப்போ முதல்ல வந்து இந்த சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்க பழகணும் ஃபர்ஸ்ட். இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல வேலை செய்யுது, இது எந்தெந்த நேரத்துக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேலை செய்யும். அடுத்த இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100% மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்சர்டான ஒரு கருத்து தான். ஏன்னா வந்து வெறும் இந்த தாட்ஸ் குள்ள வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே இதுல வந்து நல்ல தாட்டும் இல்லை கெட்டதும் இல்லை. இப்போ எப்படி நல்லதுல எதிரா கெட்டது, கெட்டதுல எதிரா நல்லதுங்கிற மாதிரி இதுல நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. இங்க வந்து ஒரு யூனிவர்ஸா இல்ல நீங்க ஒரு வெளியே ஒரு தேர்ட் பர்சன் நின்று பாக்குறீங்கன்னா இங்க இருக்கிறது பூராமே வெறும் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது நம்ம மனுஷங்களா கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப எனக்கு பாசிட்டிவா இருக்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவா தெரியலாம், உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறது வந்து எனக்கு பாசிட்டிவா தெரியலாம். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லீனா இருக்கிற பையன் இருக்கானா அவனுக்கு வந்து எது பாசிட்டிவா தெரியும்னா நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது பாசிட்டிவா தெரியும். இதே ஒரு குண்டா இருக்கிற ஒரு ஒபிஸா இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சாப்பிடணுங்கிறது நெகட்டிவா தெரியும். புரியுதுங்களா? இங்க வந்து இந்த டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால உடனே வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி எப்படி அவங்க சொன்னதையே திருப்பி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த தெய்வ திருமகன் அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு மென்டலி சேலஞ்சா இருக்கனால நிலா நிலா நிலான்னு திருப்பி திருப்பி விக்ரம் சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து நான் இதாகணும், நான் இதாகணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், எனக்கு வந்து இது மேனிஃபெஸ்ட் ஆகணும், நான் இதை சாதிக்கணும்னு 24 மணி நேரமும் நீங்க சொல்லி சொல்லி கடைசியில மனநோயாளியா தான் நீங்க போய் உட்காருவீங்க. மனசை வந்து நீங்களே வந்து ஒரு டிஸ்ஈஸ்க்கு வந்து உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க என்னைக்கு வந்து உங்க மனசை வந்து டிஸ்ஈஸ் பண்றீங்களோ அன்னைக்கு அடுத்து டிசீஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? அதனால வந்து எந்நேரமும் நான் அஃபர்ம் பண்ணும், எந்நேரமும் வந்துட்டு ஐ எம் அ பாசிட்டிவ் கேர்ள், ஐ எம் வந்து பாசிட்டிவ் பாய், இல்ல வந்து ஐ கேன் டூ இட், ஐ எம் ஸ்ட்ராங், இது எல்லாமே வந்து இந்த கடைசியில குப்பத்தொட்டிக்கு தான் போகக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே இது எதுவுமே வேலை செய்யாது. உங்க மனசை வந்து நீங்க மேனிபுலேட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு தேவையில்லாத ஃபீடை வந்து உள்ள கொடுக்குறீங்க. இப்ப எப்படி இந்த சந்திரமுகி படத்துல வந்து கங்கா வந்து தன்னை ஒரு சந்திரமுகியாக நான் வந்து பாவிச்சு நம்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன் எலமெண்ட் தான் வந்து நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இது எதுவுமே பண்ண தேவையில்லை, உட்காந்து நீங்க எதுவுமே திருப்பி திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா, அது வந்து என்னைக்கு கரெக்டா ஸ்டேபிளா நிக்குதோ அன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இப்படிங்கிறக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க எத்தனை நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும்
ரொம்ப 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 கஷ்டம் தான். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது நடக்கவும் செய்யலாம், இல்ல நடக்காமையும் போகலாம். 100% இது நடந்தே ஆகும் அப்படிங்கறது வந்து நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான தேவைகள் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைச்சாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு இருந்தா அப்ப வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வைக்கும் உங்களை. ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க என்னதான் தலைக்கலாம் நின்னாலும் அந்த நேரத்துக்கு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணி வாங்கிட்டாலும் அப்போ உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஒரு பயனும் இல்லைங்கிற மாதிரி அது அப்படியே கிடப்புல தான் வந்து கிடைக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து அடம் முடிச்சு சில பொருட்களை வாங்குவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம் வருஷ கணக்குல. அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம நினைப்போம், என்னைக்கோ வாங்கின பொருள் இன்னைக்கு யூஸ் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடக்கும். இப்ப வந்து நம்ம மெயினா வந்து மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி நடக்குங்கிற அந்த சீக்ரெட் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுலயே உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க வந்து ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, ஏதோ ஒரு ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ், ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆபீசரோட டேபிள்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நீங்களும் என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறீங்க. சார் என்னோட ஃபைலை கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவர் என்ன பண்ணுவார், உடனே எல்லா ஃபைலையும் தூக்கி வீசிட்டு உங்க ஃபைலை வாங்கி பாப்பாரா? இல்ல அங்க வெயி ஆல்ரெடி இத்தனை ஃபைல் இருக்கு, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு உன் ஃபைலை பாக்குறேன்னு சொல்லுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து உங்களோட ஃபைலை வந்து ஓரமா வச்சுட்டு இதுக்கு முன்னாடி இருக்க ஃபைல்ஸை பார்த்துட்டு தானே உங்க ஃபைல்ஸுக்கு போவாரு. இதுவே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து கிளீனா இருக்கு, அவர் எந்த வேலையும் இல்ல, அமைதியா கொண்டிருக்காரு. அப்போ உங்க ஃபைலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்த செகண்ட்ல வந்து ஓபன் பண்ணி உங்க ஃபைல் எடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த இடத்துல இந்த டேபிள் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட டிசைர்ஸ். இந்த டேபிள் மேல இருக்க ஃபைல், அங்க உட்காந்துருக்க ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றதோ இல்லைன்னா வந்து நம்ம மனசுன்னு சொல்றதோ என்னமோ. நீங்க ஆல்ரெடி வந்து இந்த ஒரு பிறவி மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்க பிறவிலேயே நிறைய ஆசைகளோட தான் வந்து இறந்திருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான். அப்ப அதுவுமே என்ன ஆகுனா அக்யூமுலேட் ஆகி வந்து ஒரு கியூமுலேட்டிவா நமக்குள்ள இருக்கும். அப்புறம் இந்த ஜென்மத்துல வந்து இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து இத்தனை நாள் நீங்க வந்து சில விஷயத்த ரொம்ப மேடா ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்சன் மேலேயோ இல்ல ஒரு திங் மேலேயோ, அதெல்லாமே ஒரு கிடப்புல இருக்கும். அதுக்கான டைம், அதுக்கான எனர்ஜி, ஃபோர்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, நீங்க எதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்த நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அந்த டேபிள்ல இருக்க ஃபைல் எடுத்து பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த டிசைர் கிளீன் ஆகும். அப்புறம் தான் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த டேபிள்ல இருக்க ஃபைல்ஸை முதல்ல கிளீன் பண்ணணும். தேவையில்லாத ஃபைல்ஸ் தூக்கி குப்பையில போடணும். இந்த மாதிரி நமக்கு வந்து பண்ண தெரியணும். இதுக்கான பிராக்டிசஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்ப நம்மகிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மைண்டை கிளியர் பண்றதுக்கான பிராக்டிஸ் கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து வித்தின் அந்த ஒரு 1 மந்த்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்களால வந்து தேவைப்படுற விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது பண்ண முடியுது. பிராக்டிகலான எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணும்போது நமக்கு தெரியும் எது வேலை செய்யுது, எது வேலை செய்யலன்னு. இதெல்லாம் பண்ணி கடைசியில கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சது, இந்த மனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னைக்கு நில் ஸ்டேஜுக்கு வருதோ அன்னைக்கு நீங்க நினைக்கிற விஷயம் வந்து அடுத்த மொமெண்டே கூட வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து 100%, 99.99 இல்ல 100% வந்து சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணா உங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எம்டி ஆகி ஒரு சட்டிலா வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் என்னங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பிராக்டிசஸ் நீங்க பண்ணீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நான் வந்து இதை அட்ராக்ட் பண்றேன், ஐ எம் அட்ராக்டிங் அபண்டன்ஸ், ஐ எம் அட்ராக்டிங் குட்வில், இல்ல ஐ எம் அட்ராக்டிங் வந்து காட், ஐ எம் அட்ராக்டிங் ஸ்பிரிச்சுவல், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி நினைச்சா போதும், எனக்கு இந்த பொருள் வேணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே அடுத்த மொமெண்ட் அது வந்து உங்க கண்ணுபடி வந்து நிற்கும். இது வந்து யாரெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து 100% வந்து இது நடந்திருக்குது. இப்ப சிலர் கேட்கலாம், நான் தான் ஸ்பிரிச்சுவல்ல இருக்கேன், எனக்கு ஏன் நடக்கலன்னா, அதை ஆல்ரெடி சொன்ன இந்த பேகேஜ் வந்து நீங்க தூக்கிட்டே சுத்துறீங்க. அந்த பேகேஜஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மா நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்றேன் 55x5, 33x3, இல்லைன்னா வந்து வேக்கப் பண்ணி நான் வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு படுத்துங்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாயாவி, மிகப்பெரிய மெஜிஷியன் வந்து மனசுதான். அதை கரெக்டா ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை அடிச்சுட்டு அந்த உலகத்துல வந்து வேற யாருமே கிடையாது. நீங்களே வந்து அடுத்து தி சீக்ரெட்னு ஒரு 10 புக் எழுதலாம். அந்த அளவுக்குள்ள வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் நமக்குள்ள வச்சுட்டு தான் போயிருக்கு. அதை வந்து யூஸ் பண்றவன் ஜெயிச்சிடறான், யூஸ் பண்ணாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸிக்கா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அது தேடி போய் அவனோட லைஃபை வந்து வேஸ்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்னும் வேலை செய்யல தூக்கி போட்டுறான். சோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த யூனிவர்ஸோட லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜ் என்னன்னு இப்ப சொல்லிடலாங்களா?
அந்த லாங்குவேஜ் என்னன்னா ஜஸ்ட் விட்னஸிங் மட்டும்தான். இந்த யூனிவர்ஸ் நீங்க என்னதான் நடக்கட்டுமே, இங்க ஒரு பூகம்பம் வரட்டும், இல்ல ஒரு சுனாமி வரட்டும், இல்ல ஒரு நல்லது கெட்டதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் எது நடந்தாலுமே வந்து இந்த யூனிவர்ஸும் சரி, இந்த 5 எலமெண்ட்ஸ்னு என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த காட், இந்த யூனிவர்ஸுங்கிறது ஜஸ்ட் விட்னஸ்குள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர விட்னஸை தாண்டி வேற எதுவுமே பண்ணாது. ஏன்னா இதுதான் யூனிவர்ஸோட லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை எப்படி நமக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும்னு தெரிஞ்சா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க தெளிவா ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் வந்து கண்ட கிளாஸஸ் போய் ஏமாறாதீங்க, சரிங்களா? இது வந்து ஒரு அவேர்னஸாவே இருக்கட்டும். அடுத்து வர பதிவுகளை வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தியும் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கணும்னா நீங்க வந்து நம்ம வீடியோவோட இணைஞ்சிருங்க. அதுல வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்போதைக்கு அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் நம்ம சந்திக்கலாம்.